குட் மார்னிங் வியூவர்ஸ். காலையிலேயே நம்ம முல்லை மலர்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அரும்புகளோடு ரெடியாகி இருக்காங்கன்னா. நல்லா இப்போ நிறைய அரும்பு வச்சுட்டாங்க. நமக்கு வந்து ஒரு அரை முளங்கிட்ட பூ பூக்குது. பன்னீர் ரோஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து பக்க கிளையில் எல்லாத்துலேயும் மொட்டுக்கள் இருக்காங்க. பாரிஜாதமும் பாருங்கள், ஒவ்வொரு கிளையிலையுமே மொட்டுக்கள் தான். எவ்வளோ பசுமையோடவும் நல்ல பிரகாசமாக இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மழை பெஞ்சதில் எது நடந்ததோ இல்லையோ செடிகள்லாம் பசுமைத்தன்மை அதிகமாக வந்திருக்கு, அதிக வளர்ச்சி வந்திருக்கு. முருங்கை மரம் பாருங்கள், செடி முருங்கை தான் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். கீரைலாம் நம்ம எடுத்துருவோம், ஆனால் இப்போ எடுக்கல. ஒரு 10 நாளாக நான் எடுக்கலை. சரி, ஏதாவது பூ பூக்குதா காய் காய்க்கிற ஸ்டேஜ் வருதான்னு செக் பண்ணலாங்க. நெல்லிக்கனி பாருங்கள், அப்படியே வாட்டர்மெலான், காராமணி காய்க்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் பூ பூக்கலை. பூ பூத்துட்டா காய் காய்ச்சிருவாங்க. நல்லா ஒரு செடி தான் எப்படி இருக்குது பாருங்கள், பெருசாக நல்லா. வாழை மரம் இது வந்து நம்ம மஞ்சள் வாழைப்பழம் தான். இது இடையில கொஞ்சம் டல்லானாங்க, இப்போ அப்படியே மறுபடியும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டே வராங்க. நேற்று பூத்த முல்லை மலர் எவ்வளோ பூ பூத்துருக்காங்க பாருங்கள். இது வெள்ளிக்கிழமைக்கு தலைக்கு ஆகிடுச்சு முல்லை மலர். மற்ற பூக்கள்லாம் சாமி படத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. நேற்று ஒன்று அறுவடை பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 2 அறுவடை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒன்று ஒன்றா பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். ப்ளூமேரியா மறுபடியும் பூக்க தொடங்கிட்டாங்க. இது ஒரு லவ்லி கலர் தான், செம்மையாக இருக்கும். இதுவும் ப்ளூமேரியா தான், இது ஒரு வெரைட்டி. அரளிப்பூ நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பன்னீர் ரோஸ் மாதிரி, செம்பருத்தி பூ மொட்டுக்கள். அப்படியே செவ்வாழை வந்து வந்துட்டுருக்கு. நம்மள இந்த க்ரோ பேக்கில் 2 கன்று வந்தாச்சு. இது ஏற்கனவே வச்சுருந்தேன், அது காஞ்சிடுச்சு. அதிலேருந்து நமக்கு இப்போது 2 செவ்வாழை கன்று ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.